அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை கூடல் நகர் மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர தூரத்துல அழகிய வடிவமைப்போடையும் ஆகச்சிறந்த தோற்றத்தோடையும் நல்ல தரமான கட்டுமானத்தோடையும் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகிய தனி வீடை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடு 2.25 சென்ட்டுக்கு உட்பட்ட இடத்துல கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட பில்டிங் சதுரடி பார்த்தீங்கன்னா 1296 சதுரடியில் இந்த வீடு கட்டுமானம் கட்டப்பட்டிருக்கு. இது தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்க கார் பார்க்கிங் ஏரியா, அங்கே இருக்கிற இன்வெர்டர் கேபினெட்டை பார்க்குறோம். அடுத்து பாருங்க, இந்த லெஃப்ட்ல வந்து இபிகி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக மேலே சீலிங்கில் பாருங்க அட்ராக்டிவா லைட்டிங் வசதி கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவில் மேலே சீலிங் டெக்கரேட்டிவ் லைட்டிங் வசதி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா எல்பிஜி சேம்பர், அதாவது நீங்கள் உங்கள் சிலிண்டரை இங்கே வந்து இந்த ஸ்டாண்டில் வச்சா போதும், அங்கேருந்து பைப் கனெக்ஷன் வீட்டுக்குள்ளே போயிடும். இது நல்ல ஒரு சேஃப்டிக்கான அருமையான வேலைப்பாடு. இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்கம் தான் தலைவாசல் பகுதியை பார்க்குறோம். இது வந்து ஒரு கிடைப்பதற்கரிய கிழக்கு பார்த்த வீடு. இந்த இடத்தையும் பாருங்க, மேலே சீலிங்கில் டெக்கரேட்டிவ் லைட் கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. அது போக முன்பக்கம் பார்த்தீங்கன்னா கிரானைட்ல அவங்க படி கொடுத்துருக்காங்க. நல்லா கிராசி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அது போக இப்போ நீங்கள் பார்க்குறது செப்பரேட்டாக பிரித்து காட்டியிருக்கிறது மழைநீர் சேகரிப்புக்காக. அந்த இடம் மழை தண்ணியை சேகரித்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் அவங்க தோது பண்ணியிருக்காங்க. அது போக இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட வாட்டர் சம்பு பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 லிட்டர் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு வாட்டர் சம்பு. இப்போ நீங்கள் பார்க்குறது பாருங்கள், அலுமினிய பீடிங்கில் எஸ்எஸ்ல மஸ்கிட்டோ நெட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பாருங்கள், இந்த வீட்டோட தலைவாசல் நிலக்கதவு செட்டை தான் பார்க்குறோம். அருமையான உட் பாலிஷிங் பண்ணி சூப்பராக இருக்குது. அடுத்து பார்க்குறது இப்போ நம்ம டிவி யூனிட் பார்க்குறோம். அது எவ்வளோ ஒரு இன்டீரியர் பேனல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீட்டாக இருக்குது. மேலே பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கு ஒரு அழகா ஹேங்கிங் லைட் கொடுத்து சூப்பர் அட்ராக்டிவாக அமைச்சிருக்காங்க. பால் சீலிங் இந்த ஹாலில் செம்ம மிரட்டலாக அழகா ஒரு ராயல் லுக்கை கொடுக்குது. அடுத்து நம்ம இந்த வீட்டோட பிரம்மாண்ட ஜன்னல் பார்க்குறோம். இந்த ஜன்னலுமே பார்த்தீங்கன்னா அவங்க மஸ்கிட்டோ நெட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம இந்த வீட்டோட மாடுலர் கிச்சன் ஏரியா தான் பார்க்குறோம். இது ஒரு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பேனல்லாம் அருமையாக அமைச்சிருக்காங்க. அடுத்து இந்த கிச்சனு கிரானைட்ல மேடை போட்டிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பாட் டைப்ல அமைஞ்சிருக்கு. அடுத்து இந்த கிச்சன் சீலிங்லையும் பால் சீலிங் பண்ணி லைட் எஃபெக்ட் ப்ளஸ் சீலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனுக்கு ஜன்னல் வசதி இருக்கு. வாஷ் பேஷன் இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ளதாக இருக்கு. ஆகா, சிம்னி வசதியும் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனுக்கு சிம்னி வசதி, ஆர்வ வசதி. அடுத்து பாருங்க, இந்த ஒர்க்கை இன்டீரியர் ஒர்க்கை மேலே லாஃப்டெல்லாம் அழகா அருமையாக கப்போர்டு பண்ணியிருக்காங்க. போதுமான திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு அலமாரி எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்க பூராமே மாடுலர் கிச்சன் செட்டப் பார்க்குறப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் சீட்டிங், நல்ல குவாலிட்டியான தரமான பிராண்டட் மெட்டீரியலை தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 4x2 வெர்டிஃபைடு டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் ராயலாக இருக்குது. இப்போ இது பாருங்கள், பிஎல்டிசி ஃபேன் கொடுத்துருக்காங்க. இந்த பிஎல்டிசி ஃபேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபேன் வந்து இந்த வீட்டில் இருக்குது. நார்மல் ஃபேன் வேற ஒரு ஃபேன் இருக்குது. கிட்டத்தட்ட 6 ஃபேனு சீலிங்கில் அவங்க மாட்டி கொடுத்துருக்காங்க. வாலில் பூராமே ஸ்டிக்கர் வந்து ஒட்டி அதை அழகுபடுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் பார்க்குறோம். இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக நல்லா ஒரு ராயல் லுக்கில் நல்லா கிராண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இன்டீரியர்லாம் பாருங்கள், இங்க் ப்ளூ அண்ட் ஒயிட்டில்
பூரா அருமையான பிராண்டட் சீட்டு கொடுத்து, இது போக இது ஸ்டடி டேபிள் வேறு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோடய கொடுத்துருக்காங்க. பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட பிஎல்டிசி ஃபேனோடய இருக்குது. இங்கே ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்த பெட்ரூமோட வால் ஏரியா பார்க்குற இந்த பக்கம் இது வால் ஸ்டிக்கர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ராயல் லுக்கை கொடுக்குது பாருங்க. ஒவ்வொன்றும் நேர்த்தியாக பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம வீடு கட்டினா நம்ம எப்படி ஒவ்வொரு விஷயமும் நுட்பமாக பார்ப்போமோ அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு விஷயமும் இந்த ஸ்டடி டேபிள் கொடுத்ததா இருக்கட்டும். இப்போ இங்கே பாருங்களேன், செப்பரேட்டாக தனியாக ஒரு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பேனல் ஒர்க்கு, கிராசி ஒர்க்கு, அது போக பாருங்கள் மேலே அந்த ஓடிஎஸ்லேருந்து வெளிச்சம் கொடுத்து வித் மிரரோட, எஸ்பெஷலி வித் லைட் எஃபெக்டோட, ப்ளஸ் கீழே ஒரு கப்போர்டு ஒர்க்கோட அந்த வாஷ் பேஷனை ரொம்ப நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க. இங்கே ஒரு ஜன்னல் வசதி இருக்குது. அது போக நம்ம பாருங்கள் ஜன்னல், அது போக வந்து அவங்க மஸ்கிட்டோ நெட்டு இங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மஸ்கிட்டோ நெட்டும் கூடமே பாருங்கள் அவங்க அலுமினிய பேனலு எஸ்எஸ்ல தான் அந்த நெட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இங்கே பார்க்குறது பாருங்கள், வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு. வால் முழுதுமே அருமையாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் எஸ்எஸ்லேயே வாங்கி மாட்டியிருக்காங்க. டவல் ஸ்டாண்டு, இந்த ஃபிட்டிங்ஸ் பாருங்கள், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் பிராண்டடாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கோப்பம் முதற்கொண்டு செரா பிராண்டட் தான் வாங்கியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு லோவர் ஜன்னல் இங்கேயும் மஸ்கிட்டோ நெட்டு கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, பிராண்டடாக செரா பிராண்டட் தான் வாங்கியிருக்காங்க. அடுத்து நம்ம வெளியே வந்து இன்னொரு தடவை இந்த வாஷ் பேஷனை நம்ம பார்க்குறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த தலைவாசலோடு அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே கிழக்கு தான் ரொம்ப டிமாண்டு. கிடைப்பதற்கு அரிய திசை கிழக்கு திசையில் தலைவாசல் வச்ச வீடு இது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா லேண்டு 1156 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது வந்து இந்தியன் டைப்பில் அந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இந்த ஹாலில் காமன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்தியன் டைப்பில் வெண்டிலேஷனுக்கு லோவர் ஜன்னல் வித் மஸ்கிட்டோ நெட்டோட. வழக்கம் போல் பாருங்கள் பிராண்டடான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபிட்டிங்ஸுமே ஒரு டாய்லெட் பாத்ரூமுக்கு என்ன வேணுமோ எல்லா ஃபிட்டிங்ஸுமே அவங்க மாட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டு இந்த வீட்டோட முதல் தளத்துக்கு போவோம். இப்போ இங்கே ஒன்று கவனிங்க, அவங்க எம்எஸ்ல ஒரு வெண்டிலேஷனுக்கு இந்த ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இது பாருங்கள், இந்த ஹேண்ட் ரெயில்லாம் வந்து பெரும்பாலும் எல்லாரும் ப்ளைனாக பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இவங்க அது கூட ஹேண்ட் ரெயில் கூட எம்எஸ்ல டிசைனாக பண்ணியிருக்காங்க. அதான் ஒவ்வொரு விஷயமும் இந்த வீட்டில் அவங்க பார்த்து பார்த்து நேர்த்தியாக, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த எம்எஸ்ல எந்த கிரில் கொடுத்தா கூட அதுவும் ஒரு அட்ராக்டிவாக டிசைனோட சிறப்பாக தான் வடிவமைச்சிருக்காங்க. அது நம்ம வீடு கட்டினா என்னென்னலாம் பார்த்து பார்த்து பண்ணுவோமோ அதை மாதிரி நேர்த்தியாக, அதே நேரத்தில் அழகா, அது போக தரமாக, மேலும் சிறப்பாகவே இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து நம்ம மதுரை மாநகராட்சி ப்ராப்பர்ட்டின்றதுனால கண்டிப்பாக மேலே பாருங்கள், இந்த சீலிங்லேயும் அவங்க டெக்கரேட்டிவ் லைட் கொடுத்துருக்காங்க.
இது மதுரை மாநகராட்சி ப்ராப்பர்ட்டி. ஒரு கிழக்கு பார்த்த தலவாசல் வச்சது. தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தோட 1296 சதுரடியில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட மேல் தளத்தில் உள்ள பெட்ரூம் பார்க்கலாம். பேனல் ஒர்க்கு பாருங்க. அது இந்த சீலிங்லையும் பேனல் கொடுத்து ஃபால் சீலிங் பண்ணி பிஎல்டிசி ஃபேனோட வித் லைட் எஃபெக்டோட இந்த பெட்ரூமையும் சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் வித் பேனலோட வித் லைட் எஃபெக்டோட சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. வால் ஸ்டிக்கரு இந்த பெட்ரூமுக்கும் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் மஸ்கிட்டோ நெட்டோடைய ஜன்னல் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. வீடே ஒரு நல்ல ஒரு இன்டீரியர் ப்ளஸ் வித் லைட் எஃபெக்டோடையும் தரமான கட்டுமானத்தோடையும் ஒரு ராயல் லுக்கை கொடுக்குது பாருங்க. இப்போ நம்ம இந்த பெட்ரூமுக்கு உரிய வார்ட்ரோப்பு வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வித் மிரரோடையும் இருக்கு. மேலே லாஃப்ட் எல்லாமே அருமையாக கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அது போக லாஃப்ட்லேயே இன்னொரு இடத்துலையும் மேலேயும் தனியாக ஒரு கப்போர்டு பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுவும் ஸ்டோரேஜுக்கு ஓரளவு பொருட்களை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் எல்லாமே முழுமையாக கப்போர்டு பண்ணி நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்குரிய அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமை நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்குறது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு. இது கான்செப்ட் டைப்ல டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வால் முழுதுமே அழகா சிறப்பான டைல்ஸ் ஒட்டி வேலை பார்த்துருக்காங்க. வழக்கம் போல் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பிராண்டடாக தான் போட்டிருக்காங்க. வெண்டிலேஷன் ஜன்னல் வித் மஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த வீடு தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தோடையும் 2 பெட்ரூமோடையும் மொத்தம் 3 பாத்ரூமோடையும் அமைஞ்சிருக்கு. இப்போ இது ஒரு செப்பரேட்டாக ஒரு டோர் கொடுத்து இந்த பெட்ரூம்ல இருந்து அவங்க பாருங்க மேலே பால்கனிக்கு காட்டிருக்காங்க. சூப்பர். இந்த பால்கனிக்குமே மேலே எலிவேஷன் பார்க்குறோம். இந்த பால்கனிக்குமே பாருங்க எம்எஸ்ல ஒரு கட்டிங் பிளேட் கொடுத்து அந்த ஹேண்ட் ரைல் கொடுத்துருக்காங்க. அழகா நல்லா சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்து நம்ம வழக்கமாக ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா மதுரை மாநகராட்சி சொத்து. மெயின் ரோட்ல இருந்து 100 மீட்டர்ல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கிழக்கு பார்த்த வீடு 1296 சதுரடி கட்டுமானம், 2 பெட்ரூம் 3 பாத்ரூம், கார் பார்க்கிங், 5000 லிட்டர் வாட்டர் ஸ்டோரேஜ், மாடுலர் கிச்சனு வித் சிம்னி ஆர்வோட பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் இருக்கு. பிஎல்டிசி ஃபேனு எஸ்எஸ்ல வித் அலுமினியத்தோட கொசுமேட் கொடுத்துருக்காங்க. எல்பிஜி சேம்பர் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. கார்பரேஷன் வாட்டர் இருக்கு. லே அவுட் அப்ரூவலும் பில்டிங் அப்ரூவல் இருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த வீட்டுக்கு விலை எவ்வளோ சொல்றாங்க பார்த்தீங்கன்னா 86 லட்ச ரூபா சொல்றாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடு